நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கின்ற நடப்பு நிகழ்வானது மிசோரம் மாநிலத்தை பற்றியது. இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இந்த மிசோரம் மாநிலம் அமைந்துள்ளது. இந்த மிசோரம் மாநிலம் மியான்மர் மற்றும் வங்கதேசத்துடன் சர்வதேச எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மிசோரம் மாநிலம் நாட்டின் 2வது குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஆகும். மேலும் இங்கு மீசோ என்ற பழங்குடியினர் அதிகமாக வசிக்கின்றனர். இங்கு மீசோ மொழி பேசப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பெரும்பான்மையினர் இங்கு கிறிஸ்தவர்களாக உள்ளனர். மேலும் இங்கு உள்ள இந்த மாநிலத்தில் உள்ள எழுத்தறிவு விகிதம் என்பது 91.58% மேல் உள்ளன. இந்த மாநிலமானது நிலநடுக்க அபாய மண்டலம் 5 எண் 5இல் உள்ளது. அடுத்ததாக இந்த மிசோரம் மாநிலம் திரிபுரா, அசாம், மணிப்பூர் ஆகிய மாநிலங்கள் சூழ்ந்துள்ள ஒரு மாநிலமாகும். மேலும் இந்த மிசோரம் மாநிலத்தின் தலைநகர் ஐஸ்வால், ஐசா என்று கூட அழைக்கப்படும். இங்கு பைரபி மற்றும் சாய்ரங் ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது நாட்டின் மற்ற மாநிலங்களோடு ரயில் வழித்தடங்களை இணைத்துள்ளது. இதனால் இந்த மிசோரம் மாநிலத்தின் பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பைரபி சாய்ரங் இந்த ரயில் வழித்தடமானது முதல் ரயில் வழித்தடமாகும். பைரபி என்பது அசாம் மாநிலத்தின் எல்லை பகுதியில் உள்ள ஒரு இடமாகும். சாய்ரங் என்பது மிசோரம் மாநிலத்தின் தலைநகரான ஐசா அவற்றிற்கு மிக அருகில் உள்ள ஒரு நகரமாகும். இவற்றை இணைப்பதன் மூலம் இந்த மிசோரம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சாய்ரங் அருகே 144வது எண் பாலம், அதனுடைய உயரம் 114 மீட்டர் ஆகும். இது குதுப் மினாரை விட பெரியது உயரத்தில். அதனால் இந்த மாநிலமானது மிகவும் பிரசித்தி பெற்ற வடகிழக்கு மாநிலம் ஆகும். நன்றி.